ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி மூச்சு பிடிக்கு வீட்டிலையே பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை தூக்குனாலோ, இல்லை ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு வேலை ஹெவியான வெயிட்டு தூக்குனா, இல்லை டக்குன்னு ஏடாக்கூடமாக நம்ம திரும்பினா கூட மூச்சு பிடிச்சிக்கும். ஸோ அதை வீட்டிலே ஈஸியாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற வேஷ்டி இல்லை வீட்டில் இருக்க நார்மலான ஒரு வேட்டி துணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் ₹1 காயின் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த காயினை கீழே விழுவாத அளவுக்கு நல்லா முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். முடிச்சு மாதிரி போட்டுட்டு அந்த காயின் எதுக்கு வைக்கிறோன்னா ஒரு வெயிட்டுக்கு தான், அந்த துணி எரியறதுக்காக வெயிட்டுக்கு தான் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள துணியை திரி மாதிரி நல்லா அப்படியே திரித்து எடுத்துக்கலாம். நல்லா சுருட்டி இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே உள்ள அந்த துணியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா துணியை நனைச்சிக்கலாம். அந்த துணி எரியணும், அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எரிச்சிக்கலாம். அடுத்ததாக விளக்கு இல்லைன்னா லைட்டர் ஏதாவது வச்சு அந்த துணியை கொளுத்திக்கலாம். இந்த மாதிரி எரியும் போது நம்மளுக்கு எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த காயினை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸை இதில் அப்படியே கவுத்து வச்சிடலாம். கவுத்து வச்சோன்னா மூச்சு பிடி இருக்கும்போது அது அப்படியே நல்லா பிடிச்சிக்கும், இறுக்கமாக நல்லா பிடிச்சிக்கும். அப்படியே இதை விட்டுறலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூட நம்ம அப்படியே விட்டுறலாம். இந்த கிளாஸை எடுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. நல்லா இழுத்து பிடிச்சிக்கும் ஸ்கின்னை. ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். இது மூச்சுப்பொடி இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னை உள்ளே நல்லா இழுத்து வச்சுருக்கு பாருங்கள். இதே உங்களுக்கு மூச்சுப்பொடி இல்லை அப்படின்னாக்கா இது இந்த கிளாஸ் அப்படியே ஸ்கின்னோட ஒட்டி இருக்காது, டக்குன்னு எடுத்துக்கிட்டுரும். இப்போ இதை எடுக்கும்போது அப்படியே டக்குன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு விரல் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்னை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கிளாஸை எடுக்கணும். அப்படியே எடுத்தோன்னா சில டைம் ஸ்கின்னோட அப்படியே பிச்சுட்டு வர மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஒரு விரல் வச்சு அழுத்தி விட்டுட்டு எடுக்கணும். இப்போ இந்த அச்சு அப்படியே இருக்கும், இது கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவே சரியாயிடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் 2-3 மெத்தட் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஒன்று அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.